சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு. ஏங்க நீங்கள் வேறு யார் மேலே யார் எஃப்ஐஆர் போடுறது? இதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசினதை வேறு யாராவது பேசியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? இதுக்கு முன்னாடி அவர் நிறைய பேசியிருக்காருங்க, ஏதோ கேஷுவலாக பேசியிருக்காருங்க. அமைச்சராக தானே சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து கவிதாயினி கனிமொழி அவர்கள் ஒரு பதில் கொடுத்திருந்தாங்க. கட்சி தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது நடவடிக்கை எடுத்திருக்கின்றார், அது முதலமைச்சராக அவர் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி? அது அமைச்சர் பதவி போவோம் வரும் வரும் போவோம், திடீர்னு கன்விக்ஷன் வாங்க உடனே பதவி நீக்கணும்னு வாங்க, அப்புறம் ஸ்டே கொடுத்த உடனே மறுபடியும் பதவி கொடுப்பாங்க, அதெல்லாம் வரும் போவோம். ஆனால் கட்சி நிரந்தரம், ஆட்சி நிரந்தரம் கிடையாது. அதனால கட்சி பதவிக்கு தான் ரொம்ப மதிப்பதிகம்னு நினைக்கிறேன். அப்போது அதுக்கு தான் மதிப்பதிகம் அப்படின்னும் போது ஏன் இந்த அமைச்சர் பதவிக்கு எல்லாரும் போட்டி போடுறாங்க, எல்லாரும் அமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரியல. அது உண்மை இல்லை தம்பி, கட்சி தலைவர் பதவி தான் முக்கியம், அதுலேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ அமைச்சராக மட்டும் இருக்கலாமா? நல்ல காலம் உயர்கல்வித்துறை அமைச்சராக வேறு இருந்தார் அண்ணன், இப்போ அந்த பதவி இல்லை. அப்படி இருந்து பேசியிருந்தா இன்னும் ரொம்ப இதாக இருந்திருக்கும் சார். அது எந்த போர்ட்ஃபோலியோ இருந்தால் என்னங்க, எல்லாம் ஒன்று தாங்க. அமைச்சர் இஸ் அமைச்சர் இஸ் அமைச்சர். இவர் பேராசிரியர் அவரே அந்த வீடியோலேயே சொல்லிக்கிறார் சார். அது வெரி குட், பரவாயில்ல. இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அந்த ரம்ஜான் அந்த இஃப்தார் விருந்து அதை பற்றி பேசினப்போ உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அது சரி, அவர் வந்து கீழ்மட்ட நிர்வாகி இல்லையா, இவர் வந்து உயர்மட்டத்தில் இருக்க அமைச்சர். அதனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி யாட்சிக் அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது. இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும், அவருடைய திறமை இந்த ஆட்சிக்கு வேண்டும். அதனால தானே வந்து அந்த கன்விக்ஷன் அப்போ பதவி விட்டு தூக்கினப்போ வந்து கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு அதை ஸ்டே வாங்கிட்டு வந்து மறுபடியும் அந்த பதவி கொடுத்தாங்க. அதனால் அவருடைய திறமை வீணடிக்கப்படக்கூடாது. அடுத்தது முதலமைச்சராக என்ன நடவடிக்கை எடுப்பார்னா எனக்கு இன்னும் அந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுப்பாங்கலாம் தோணலைங்க. இது வரைக்கும் எஃப்ஐஆர் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு. ஏங்க நீங்கள் வேறு யார் மேலே யார் எஃப்ஐஆர் போடுறது? இதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசினதை வேறு யாராவது பேசியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? இல்லை இதே பொன்முடி அவர்கள் பேசினதை வேற யாராவது பேசியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? அது ரைட்டு, அவர் வந்து அமைச்சர், திறமை வாய்ந்தவர், ஏதோ கேஷுவலாக வந்துச்சு அப்படின்னு இன்னும் வேற சொன்னார். இந்த வடிவேலு கேட்பாரு ஏதாவது பேசின அது ஃப்ளோவில் வந்திருக்கும். அந்த மாதிரி இதில் வேற கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, எந்த காரணத்துக்காக இப்படி, இதுக்கெல்லாம் காரணம் இருக்க முடியும் லைன் பார்த்தீங்களா கரெக்டாக சரி, எந்த காரணத்திற்காக இப்படி பேசி அதான் புரியல. இந்த மாதிரி பேசுறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? சரி, நாமெல்லாம் யாரு, நாமளே இப்படி ஒரு நாகரிகத்தை கடைப்பிடிக்கும் பொழுது அப்போது ஒரு மூத்த அமைச்சர் அவர் வேற சொல்லியிருக்காரு, நான் 71 அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கும் போதே வந்து நான் திமுகவில் இருந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் திமுகவில் இருக்கார். அப்படி இருந்துச்சு இப்படி பேசலாமா அப்படின்னா உடனே சில பேர் சொல்லுவாங்க, அடையாங்க திமுகவில் இருக்கவங்க பல பேர் பல காலத்தில் இப்படி தாங்க பேசினுக்கிறாங்க, இது ஒன்றும் புதுசு கிடையாது.